மகத்துவமும் மென்மையுமான அற்புத நாமம் இந்த மாலை நேரத்திலும் இந்த பகல் வேளையிலும் நம்மத்திலே புகழப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்மத்திலே எழுந்தருள் இருக்கிற தேவனுக்கு நம் மகிமை கனத்தை செலுத்துவோம். இந்த பகல் வேளையிலும் இந்த 37வது நாள் மட்டும் இந்த தரிசன பயணத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தயவாய் கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறதை நினைத்து ஆண்டவரை போற்றுவோம். இன்னமும் அவருடைய பிரசன்னமும் நல்ல ஆளுகையும் நம்முடைய வாழ்வில் பலத்ததும் பெரிதுமான காரியங்களை செய்தருள கர்த்தர் அனுக்கிரகம் தருவாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்பலாம். யோவா அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம். அல்லேலூயா. அல்லேலூயா. 35வது வசனத்தை நாம் கவனிக்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனம். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே நம்ம தரிசனத்தின் காரியங்களை பல கோணங்களில் தேவ கிருபையினால தியானித்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த தியான பகுதிகளை தொடங்கும் போது இவ்வளவு ஆழமாய் இவ்வளவு அதிகமாய் கர்த்தர் நம்மோடு இடைபடுவார் என்று நான் நினச்சி கூட பார்க்கல. இன்னைக்கு காலையில் கூட யோசித்து பார்த்தேன். தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அதிகமாய் நம்மோடு வார்த்தையை கொண்டு இடைபட விரும்புகிறார், நம்மோடு வார்த்தையை கொண்டு பேசுகிறார். ஆண்டவருக்கு நன்றியோடு தான் அந்த வார்த்தைகளை திரும்பவும் தியானிக்க அமர்ந்தேன். ஏற்கனவே நம்ம நேற்றைய தினத்தில் இதை நம்ம தியானித்திருந்தாலும் திரும்பவும் அந்த பகுதியை வாசிக்கும்போது இன்னும் ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு முக்கியப்படுத்தி காண்பித்தார். அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே இந்த வார்த்தையை பாருங்க. ஒன்ஸ் he was rejected. இவன் ஏற்கனவே ஒரு முறை புறம் தள்ளப்பட்டான். உன்னை நாங்க தலைவனாகலாம் ஏற்க ஆயத்தமா இல்லப்பா. உன்னை அதிகாரியா ஏற்படுத்தினது யார்? மோசேயின் வாழ்க்கை கேள்வி கேட்கப்பட்டது. His life, his call, his anointing, அவர் மேல் இந்த அபிஷேகம், அவர் மேல் இந்த அழைப்பு, அவரை குறித்து வைத்திருந்த தரிசனம் கேள்வி கேட்கப்பட்டது. யார்? உன்னை அதிபதியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினது யார்? ஸ்தோத்திரம். ஒருவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிறது கூட தெரியாமல் அவரை பார்த்து கேட்கப்பட்ட கேள்வி இது. நம்முடைய வாழ்க்கையிலையும் சில கேள்விகள் வழியாக கடந்து போகிறோம். we undergo some questions. பதில் சொல்ல முடியாத கேள்விகள், நம்மிடத்தில் பதில் இல்லாத கேள்விகள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். மோசேட்ட பதில் இல்லை, விளக்கி சொல்ல அவனுக்கு பலன் இல்லை. அவன் இருந்த சூழ்நிலை அப்படி. வாழ்க்கையில சில பதில் இல்லாத சூழ்நிலைக்குள்ள போவோம் பாருங்க. விளக்கி சொல்லுவதற்கு கூட நம்ம கிட்ட திராணி இருக்காது. பெட்டர் அவாய்ட் தட் பிளேஸ். அந்த இடத்தை கடந்து போவோம். ஆண்டவர் சொல்றாரு, அதே இடத்திற்கு நான் மோசேயை திருப்பி கொண்டு வந்தது போல எந்த இடத்தில் பதில் இல்லாமல் நாம் நின்றோமோ, எந்த இடத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் பிரதியுத்தரம் சொல்றதுக்கு ஒன்றுமில்லாமல் ஜஸ்ட்
அந்த இடத்தை விட்டு கேள்விகளோடும் குழப்பத்தோடு நாம் கடந்து சென்றோமோ, அதே இடத்திற்கு திரும்ப நம்மை பதிலோடு அல்ல, நம்மையே பதிலாக கொண்டு வந்து நிறுத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தரிசனம் இல்லாமல் இந்த இனிஷியேட்டிவ் அவருக்குள்ள வரல. தேவ தரிசனம் இல்லாம இந்த முன்னெடுப்பு மோசேக்குள்ள வரல. சில காரியங்களை குறித்த முன்னெடுப்பு உங்களுக்குள்ள வருகிறது என்றால் அதை குறித்த ஒரு தேவ தரிசனத்தை தெய்வம் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். சில விஷயங்களை குறித்த முன்னெடுப்பு, சில படிப்புகளை குறித்த முன்னெடுப்பு, சில வேலை சார்ந்த முன்னெடுப்பு, சில ஸ்தோத்திரம் சுதந்திரங்கள் நன்மைகளை பெற வேண்டியதை குறித்த தெய்வீக முன்னெடுப்பு நமக்குள்ள வருகிறது என்றால் தெய்வம் அவற்றை குறித்த ஒரு திட்டத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, தாய் ஏற்கனவே சொல்லியிருந்தார், தாய் ஏற்கனவே தரிசனத்தை கொடுத்திருந்தார். நீ உயிரோடு காக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுப்பா. ஓ வயது கொத்த எல்லா பிள்ளைகளும் கொல்லப்பட்டு விட்டார்கள், நீ மட்டும் பிழைச்சிருக்கிறன்னா தெய்வம் உன்னை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்ம என்னைக்கோ மரிச்சிருக்கணும், செத்து போயிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம், பிழைச்சிருக்கிறோம்னா நம்மை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கிறதுனால தான் கர்த்தர் நம்மளை பிழைக்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர், பிழைக்க வச்சவர். ஸ்தோத்திரம். கேள்வி நிறைந்த சூழ்நிலை மத்தியில் இருந்த மோசேயை இப்ப பதிலாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆமென். ஜனங்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்கலாம், கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லாமல் இருக்கலாம். பதில் இல்லாமல் இருந்ததுனால எல்லாத்துலேயும் முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நம்மையே பதிலாக கொண்டு வந்து நிறுத்துகிறவர். இன்னும் நான் இப்படி சொல்லுவேன், மோசையிடம் கேட்ட கேள்விக்கு மட்டும் இப்போ பதில் வரல. ஒருத்தன் கேள்வி கேட்டான் பார்த்தீங்களா, அவன் வாழ்க்கைக்கான கேள்விக்கும் பதிலாக யார் தான் வந்து நிற்கிறா? மோசே தான் வந்து நிற்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. யாரை குறித்து தெய்வம் தரிசனம் வைத்திருக்கிறாரோ அவர்களை குறித்துள்ள கேள்விக்கு மட்டும் இல்லை, அவனை கேள்வி கேட்டவே வாழ்க்கையில் இருக்கிற கேள்விக்கும் பதிலாக அந்த தேவ மனிதனையே கொண்டு வந்து நிறுத்துகிறவராக்கும் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உங்களுக்கு தைரியமா சொல்வேன், இன்னைக்கு உங்களை பார்த்து கேள்வி கேட்கும் ஜனத்தின் மத்தியில் தைரியமா நில்லுங்க. என்னை குறித்து தெய்வம் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார், என் குடும்பத்தை குறித்து தெய்வம் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய குடும்பம், என் வாழ்க்கை மேபி இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுகிற நிலைக்குள்ள இருக்கலாம். அதுக்காக எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி எதுவுமே இல்லைங்கிற லெவலுக்கு கர்த்தர் என்னை விட போகிறது இல்லை. என்னை பதிலாக கொண்டு வந்து நிறுத்த போகிறார். அந்த பதில் எனக்கு என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி மட்டும் இல்லை, என்னை கேள்வி கேட்டவன் வாழ்க்கையில் இருக்கிற அவன் கேள்விக்கும் பதிலாகவே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க, அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்க போகிற கொஞ்ச நேர தியானத்துக்கான செய்தியின் தலைப்பு மறுதலிப்பை மாற்றும் தரிசனம். மறுதலிப்பை மாற்றும் தரிசனம். தரிசனம் நம்மை குறித்திருக்கிற மறுதலிப்புகளை மாற்றும். ஆண்டவருடைய காலை வேளையில் நான் ஸ்தோத்திரத்தோடு நின்ற போது மிக தெளிவாய் இந்த வார்த்தையை என் ஆவியில வைத்தார். தரிசனம் மறுதலிப்புகளை மாற்றும். சிலர் குடும்பத்தால் மறுதலிக்கப்படலாம், சிலர் நண்பர்களால் மறுதலிக்கப்படலாம், வாழ்க்கையில் யாரோ சிலர் நம்மை மறுதலிக்கலாம். நீ யார்? உன்னை யார் ஏற்படுத்தி வச்சது? நீ ஏன் இதுல தலையிடுற? இந்த விஷயத்துல உனக்கு என்ன பங்கு? இதெல்லாம் கேள்வி கேட்டு நம்ம அழைப்ப மறுதலிப்பாங்க பாருங்க, நம்ம மேல இருக்கிற கிருபைகளை மறுதலிப்பாங்க பாருங்க. ஆனா தரிசனம் தரிசனம் மறுதலிப்பை டோட்டலா மாற்றி விட்டுரும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? சரி, ஒரு மனிதன் மறுதலிக்கும் போது அவன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு 6 வித பாதிப்புகளை நம்ம முதல்ல பார்க்கணும்.
மறுதலிப்பு எவ்வளவு மோசமானது. ஒருத்தர் மறுதலிக்கப்படும் போது என்னெல்லாம் அவனுக்குள்ள நடக்குது வேகமா கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு 6 காரியத்தை பார்த்துட்டு இந்த மறுதலிப்பு மாற்றப்படுவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதையும், அந்த மறுதலிப்பு மாறும்போது நாம் யாராக நிற்கிறோம் என்கிறதையும் தெய்வம் நமக்கு வார்த்தையின் அடிப்படையில் காண்பித்து தருவாராக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பி நம்ம கவனித்து பார்க்கிறோம். வசனம் ஸ்தோத்திரம் 14 வசனம் 14. அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். மறுதலிப்பு கொண்டு வருகிற முதல் பாதிப்பு பயம். பயம், இட் பிரிங்ஸ் ஃபியர். அது வரைக்கும் பெரிய தைரியங்க மோசேக்கு, ஃபுல் ஆஃப் கான்ஃபிடென்ட், பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறான். நான் தான் இந்த ஜனங்களுக்கான மீட்பன், நான் தான் ரட்சகன், இவங்களுக்கு ஒண்ணுன்னா நான் தானே வரணும்னு நிற்கிறான். ஒரே ஒரு மனுஷன் கேட்ட கேள்வி வாழ்க்கையில் இந்த அத்தனை தைரியத்தையும் நொறுக்கி போட்டுச்சு பாருங்க. மறுதலிப்பு நம்முடைய தைரியத்தை பாதிக்கும். மறுதலிப்பு நம்முடைய உள்ளார்ந்த பலனை பாதிக்கும். ஸ்தோத்திரம். அது பயத்தினால் நிரப்பும். மறுதலிக்கப்பட்டவன் பாருங்க பயத்தினால் நிரப்பப்பட்டவனாயிருப்பான், ஃபுல் ஆஃப் ஃபியர்ஸ். மோசைக்கு இதுவரைக்கும் பயம்னா என்னன்னு தெரியாது. வாழ்க்கையில முதல் முறை பயத்தை டேஸ்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் பயத்தை அவன் டேஸ்ட் பண்றான். பயம் எவ்வளவு கொடுமையானது என்கிறத பார்க்கிறான். ஸ்தோத்திரம். பயம் அவனை நிற்க விடல. பயம் அவனுடைய உள்ளத்துல ஸ்தோத்திரம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது. மறுதலிப்பு பயத்தை கொண்டு வரும். நம்ம மறுதலிக்கப்படும் போது பாருங்க, நமக்கு நம்ம மேல உள்ள எல்லா கான்ஃபிடென்ஸும் பேரும் பாருங்களேன். நல்லா படிச்சு பரீட்சைக்கு ஆயத்தமாகிட்டு இருப்போம். பாடம் எடுக்க ஒரு வாத்தியார் வருவார். நீ படிக்கிற சைஸை பார்த்தா நீ ஒன்றும் பாஸ் ஆகிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அவ்வளோதான். நமக்கு இல்லாத பொல்லாத பயங்கள்லாம் என்ன செஞ்சிடும். இப்போ நம்ம ஆலயத்தில் எழுத வேத பாட தேர்வை பாருங்களேன். இன்னைக்கு நான் கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிக்கூடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்கன்னு வைங்களேன், அவங்க அப்போவே முடிவு பண்ணிடுவாங்க, ஆத்தாடி இவங்க ஏடாகுடமான கேள்விகளோடு இன்னைக்கு வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்ட்டு. ஸ்தோத்திரம். பிரசங்கத்திலையுமே பாருங்களேன், என் பிரசங்கம் உங்களுக்கு புரியாது, என் மெத்தட் உங்களுக்கு ஒத்து வராது இப்படி சொல்லிட்டு நான் பிரசங்கம் தொடங்கினேன்னு வைங்களேன், நீங்கள் பிரசங்கத்தை கேட்பீங்க. அதான் முதல்ல சொல்லிட்டாரே. நம்மளை அறியாத ஒரு பயம் இல்லை. ஆனால் இந்த தேவ மனிதராக இருந்த மோசேயுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தைரியமாக 40 வருஷம் அரண்மனையில் எல்லாவற்றிலும் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருந்து வெல் எக்யூப்டாக இருந்து நல்ல கல்வி கற்று எல்லா சாஸ்திரங்களில் எல்லாம் சிறந்தவனாக இருந்தவன் இப்போ ஒரே ஒரு மறுதலிப்பு அவனுக்குள்ள என்னத்தை கொண்டு வந்துட்டு? பயம். 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 இரண்டாவது மறுதலிப்பு கொண்டு வந்த பாதிப்பு. யாத்ராகமம் 2:15 பாருங்க. 15. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்து நின்று தப்பி ஓடி. மறுதலிப்பு நம்மை ஓட வைக்கும். மறுதலிப்பு நம்மை ஓட வைக்கும். வேண்டாப்பா இந்த பிரச்சனை, நமக்கு எதுக்கு இந்த தொல்லை, நம்ம உயிரோட எங்கேயாவது இருந்தா போதும், எங்கேயாவது பிச்சைக்காரனையாவது என்ன செஞ்சிடணும், இருந்துடணும், உயிரோடு இருக்கணும். இந்த மறுதலிப்பு ஒரு உயிர் பயத்தை கொண்டு வந்துட்டு பாருங்களேன். ஸ்தோத்திரம். ஒரு உயிர் பயத்தை கொண்டு வந்துட்டு. மறுதலிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் இந்த பயம் இருந்துட்டே இருக்கும். they will keep on running here and there. இங்கேருந்து அங்கே ஓடுவாங்க, அங்கேருந்து இங்கே ஓடுவாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்களுக்குள்ள தெரியும், நான் மறுதலிக்கப்பட்டவன், ஐ எம் நாட் அக்செப்டட், நான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, நான் அங்கீகரிக்கப்படவில்லை, என் மேல இருக்கிற அழைப்பு அங்கீகரிக்கப்படலை, என் மேல இருக்கிற அபிஷேகம் அங்கீகரிக்கப்படலை.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட பாருங்க, நம்ம ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரே ஓட்டத்திலேயாத்தான் இருக்கும். இங்கே ஓடுவோம், அங்கே ஓடுவோம். இந்த சரியான படிப்பை ஐடென்டிஃபை பண்ண தெரியாத பிள்ளைங்க என்ன செய்வாங்க தெரியுமா? கொஞ்ச நாள் இந்த படிப்பு இல்லைன்னா அடுத்து என்ன படிப்பு, அப்புறம் அந்த படிப்பு, அப்புறம் ஒரு வருஷத்துக்கு எப்பறாங்கன்னா உங்களுக்கு தெரியாத நான் காலேஜ் மாறிட்டு இங்கே படிக்கிறேன் அப்படிம்பாங்க. நம்ம மேலே இருக்கக்கூடிய அழைப்பை, கிருபையை, அபிஷேகத்தை, தெய்வம் நம்ம மேல் வைத்திருக்கக்கூடிய தரிசனத்தை நம்ம முதல்ல அங்கீகரிக்க பழகணும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், மறுதலிப்பு அவனை ஓட வைத்தது. எகிப்து தேசத்தில் இளவரசனாயிருந்தவன், மீதியான் தேசத்துல தண்ணீர் துறவண்டையில் போய் உட்கார வச்சுட்டு பாருங்களேன். மறுதலிப்பு ஓட வச்சுட்டு, மறுதலிப்பு ஆடு மேய்க்க வச்சுட்டு. இங்க 40 வருஷம் இவர் இருந்ததுக்கும் அங்க இருந்ததுக்கும் சம்பந்தமே இல்லை. ஸ்தோத்திரம். ஆமா, ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ மறுதலிப்பு ஓடி போக வச்சிடும். சில இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது ஊழியர் கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பேசி முடிச்சா சில ஊழியர்கள் கண்ணீரோடு பசங்களோட கொஞ்சம் பேசணும்னுவாங்க. அவங்களோட உட்காந்து பேசும்போது சொல்லுவாங்க, ஊழியத்தை விட்டுட்டு ஓடிடலான்னு நினைச்சேன் பாஸ்டர். ஏன் விசுவாசிகள் என் பிரசங்கத்தையே கேட்க மாட்டாங்க. they won't listen. நான் பிரசங்கம் பண்ண உட்காந்து எழும்பி நிற்கும் போது ஆமாம் கீழே குனிஞ்சிருவாங்க, முக்காடை இழுத்து விட்டுருவாங்க, சிலர் தூங்குவாங்க, சிலர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது எதை காட்டுகிறது? நான் ஒன்றும் ஊழியக்காரனாவே என்ன செய்யலை, அங்கீகரிக்கலை அப்படிங்கிறத காட்டுது. ஸ்தோத்திரம். ஓட வச்சிருந்து பாருங்களேன் மறுதலிப்பு. அந்த தேசத்தின் அடுத்த தலைவனா வர வேண்டியவன் ஓடிட்டானே. மறுதலிப்பு நம்மை ஓட வைக்கும். மூன்றாவது, மறுதலிப்பு நம்மை ஸ்தோத்திரம் ஆமென் ஒருவித புலம்பலுக்குள்ளே வச்சிருக்கும் பாருங்களேன். ஆமாம், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். யாத்திராகமம் 2:22. அவள் ஒரு குமாரனை பெற்றாள், நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாயிருக்கிறேன் என்று சொல்லி. பாருங்க, ஓடுனாலும் உயிர் பிழைச்சிருக்கிறாரு, ஆனாலும் மனசுல என்ன பாதிப்பு இருக்கு பாருங்க. நான் அந்நிய தேசத்தில் இருக்கிறேன், பரதேசியா இருக்கிறேன். ஒரு புலம்பலுக்குள்ளே வச்சிருக்கு பார்த்தீங்களா? ஒரு மனக்குறைக்குள்ளே வச்சிருக்கு பார்த்தீங்களா? மறுதலிப்பு நம்மை ஒரு மனக்குறையோட வச்சிருக்கும். எங்க இப்போ திருமணம் ஆயிற்று, ஒரு பிள்ளை பிறந்தாச்சு, வேலை கிடைச்சிருக்கு, ஏதோ ஒரு வேலை, மாமனார் வீட்டில் ஆடு மேய்க்கிற வேலையாவது கிடைச்சிருக்க, செத்து போக வேண்டியவனுக்கு ஆடு மேய்க்கிற வேலையாவது கிடைச்சிருக்க, சந்தோஷமா இருக்கலாம்ல, இருக்க முடியல. இந்த மறுதலிக்கப்பட்டவனுக்கு மட்டும் அவனுக்கு வேலை கிடைச்சாலும், கல்யாணம் ஆனாலும், குழந்தையே பிறந்தாலும், இந்த குழந்தைக்கு பேர் வைக்கும் போது மாட்டிக்குவான். பேர் எப்படி செலக்ட் பண்றான் பாருங்களேன். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன். சிந்தையில முழுக்க இன்னும் அந்த பாதிப்பு போகல. வருடங்கள் கடந்து விட்டது, மறுதலிக்கப்பட்டு வருடங்கள் கடந்து விட்டது. அந்த எஃபெக்ட் இன்னும் போகல, அந்த ரிஃப்ளெக்ஷன் இன்னும் போகல. பாதிப்பு சில பிரதிபலிப்புகளை கொண்டு வரும். பாதிப்பு சில பிரதிபலிப்புகளை கொண்டு வரும். இன்னும் குழந்தை பார்க்கும் போதெல்லாம் என்ன நினைக்கிறார்? நான் அந்நிய தேசத்தில் இருக்கிறேன், பரதேசியா இருக்கிறேன். கெர்ஷோம் அப்படின்னா அந்நிய தேசத்துல பரதேசியா இருக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். மறுதலிப்பு ஒருவித மனக்குறைக்குள்ளேயே நம்மை வைக்கும். நான்காவது, மறுதலிப்பு கொண்டு வரக்கூடிய நான்காவது பாதிப்பு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம நேற்று வந்த பகுதிக்கு திரும்ப வர்றோம். ஆனால் ஒரு வித்தியாசமான பார்வையோடு கூட
3:11, 4:1 இந்த வார்த்தையெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாழ்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, நான் எம்மாத்திரம். மறுதலிக்கப்பட்டவனுக்கு தேவ தரிசனம் கிடைத்தா கூட வாயில என்ன வார்த்தை வருது பார்த்தீங்களா? நான் எம்மாத்திரம், ஐ எம் நத்திங் லார்ட், நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இது தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவதல்ல, தாழ்த்துறதுனால வர்ற வார்த்தை அல்ல, தாழ்வு மனப்பான்மை. என்னாலலாம் அது முடியாது ஆண்டவரே, எனக்கும் இதுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது ஆண்டவரே. பார்வோன் கிட்ட நாம் போறதா அத்தடி அங்க இருந்தா ஓடி வந்த உமக்கு தெரியாதா? இஸ்ரவேல் புத்திரர் என்னை மறுதலித்த ஜனத்தை நான் அழைச்சு கொண்டு வர்றதா? ஐயோ, 40 வருஷமா அந்த பாதிப்புக்குள்ள கிடக்கிறேன். 40 வருஷமா 40 வருஷமா. இன்றைக்கு பகல் இந்த வார்த்தையை கேட்கிற சிலருடைய வாழ்க்கையில இந்த மறுதலிப்புகளின் பாதிப்பிலிருந்து இன்னைக்கு பகல் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறார் என்கிறத நான் ஆவியில பலமா விசுவாசிக்கிறேன். யாரோ சிலர் மறுதலித்ததுனால, யாரோ சிலர் மறுத்ததினால, யாரோ சிலர் வார்த்தையினால பேசினதுனால என் மேல இருக்கிற அழைப்பை நான் மறந்து ஆண்டவர்ட்ட வந்து நான் எம்மாத்திரம்னு நிற்பதா? ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கிட்டு மோசேக்கு தான் ஒருவனாய் நின்று அதை செய்யணும்னு துணிஞ்சவன் வாயில இப்ப என்ன வார்த்தை வருது பாருங்க? நான் எம்மாத்திரம், அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள். தாழ்வு மனப்பான்மை. 5வது 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம். ஆமென். 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம், மன்னிங்க, 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். பலவீனத்தையே பார்க்கிறான். மறுதலித்தவன் தன் பலவீனத்தையே பார்ப்பான். இன்னெபிலிட்டி, தனக்கு எது பலவீனமோ அதையே தான் பார்ப்பான். மோசேக்கு பிரச்சனை இப்போ வாய் தான் பிரச்சனை. திக்கு வாய், மந்த நாவு. திக்கு வாய், மந்த நாவு. இந்த மறுதலிக்கப்பட்டவன் மட்டும் பாருங்களேன், அவன் வீக்னஸ் எதுவும் அதையே பார்த்துட்டு இருப்பான். உமக்கு தெரியாத ஆண்டவரே, நான் இதுல ரொம்ப வீக்கு. ஆமா, உமக்கு தெரியாத ஆண்டவரே, எனக்கு பாட்டு வராதுன்னு உமக்கு தெரியும்ல. ஆண்டவர் சொல்வார், பாட்டு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியும்ல, வா. அப்புறம் ஆண்டவர் சொல்றது, உமக்கு தெரியும்ல ஆண்டவரே, எனக்கு தான் பைபிள் படிக்க தெரியாதே. ஸ்தோத்திரம். நம்ம எதுல வீக்கோ அதையே சொல்லிட்டு இருப்போம். மறுதலிக்கப்பட்டவனுடைய மனது எப்போதுமே தனக்கு எது பலவீனமோ அதையே சொல்லிட்டு இருக்கோம். வீக்னஸே பார்த்துட்டு இருக்கோம் மறுதலிக்கப்பட்டவனுடைய மனது. 6வதாக, கடைசியாக, மறுதலிக்கப்பட்டவனுடைய பாதிப்பு தயக்கம். தயக்கம். ஆண்டவர் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் ஒரு வாயில வர்ற வார்த்தை பார்த்தீங்களா? 13ஆம் வசனத்துல, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாயிலும் அனுப்பும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைய விட்டுருங்க ஆண்டவரே. ஒரு தயக்கம். இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறமும் தயக்கம். அப்ப மறுதலிப்பு எவ்வளவு பெரிய பின் விளைவுகளை கொண்டு வருது பாருங்க. மறுதலிப்பு எவ்வளவு பெரிய பின் விளைவுகளை கொண்டு வருது பாருங்க. 6 காரியத்தை சொன்னேன், வேகமா சொல்லுங்க. மறுதலிப்பு கொண்டு வருகிற முதல் பாதிப்பு பயம். மறுதலிப்பு கொண்டு வருகிற 2வது பாதிப்பு ஓட வைக்கும், நிலையாய் ஒரு இடத்துல நிற்க வைக்காது. 3வது மறுதலிப்பு கொண்டு வருகிற பாதிப்பு ஒரு புலம்பலின் ஒரு உணர்வுக்குள்ளே வச்சிருக்கும். நம்ம லைஃப் கர்த்தர் ஓரளவாவது செட்டிலா வச்சிருக்காரு, அப்படி இல்லை. இனி பிழைக்க வச்சீரே, வாழ வச்சீரேன்னு ஒரு பேர் வச்சிருக்கலாம். நான் அந்நிய தேசத்துல பரதேசியா இருக்கிறேன் அப்படின்னு கெர்சோம்னு பேர் வைக்குது பார்த்தீங்களா? மறுதலிப்பு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு விடும். நான் ஏமாத்திரம், நான்லாம் தகுதியே இல்லை, நான்லாம் ஒர்த்தே கிடையாது, நான்லாம் அந்த பூமியில பிறந்திருக்கவே கூடாது, இல்லை
எனக்கு எதுக்கு ஆண்டவரே இதெல்லாம் அனுமதிக்கிறீங்க? அந்த போன வாரம் அந்த வியாதியோடு என்னை தூக்கியிருக்கலாமே, அந்த போன வருஷம் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு, அதிலே நான் வந்திருக்கலாமே, என் குடும்பத்தில் அவங்களுக்கு நடக்கும்போது எனக்கு அது நடந்திருக்கலாமே. அப்படிலாம் நம்ம நிறைய கேட்குறோம். தாழ்வு மனப்பான்மை. ஐந்தாவது, பலவீனத்தையே பார்க்க வைக்கும், பலவீனத்தையே காரணம் சொல்ல வைக்கும். எனக்கு இதனால என்னைய சோ சாரி ஆண்டவரே, என் வாய், என் காலு, எனக்கு எலும்பு, உமக்கு தான் தெரியும்ல என் நரம்பு மண்டலத்தில் என்ன பிரச்சனை, முதுகு தந்து வட்டத்தில் இந்த பிரச்சனை உமக்கு தெரியும்ல, எனக்கு எத்தனை ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு உமக்கு நம்ம சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட. நான் தான் இதுக்கெல்லாம் நான் ஹாஸ்பிட்டலே போகாமல் சமாளித்து போகிறேன் தெரியும்ல, எனக்கு இந்த அவயவங்கள் என்ன பிரச்சனை இருக்குன்னு. இதெல்லாம் எதனால் வந்த பாதிப்புன்னு நினைக்கிறீங்க? மறுதலிக்கப்பட்டதுனால் வந்த பாதிப்பு, மறுதலிக்கப்பட்டதுனால் வந்த பாதிப்பு. ஆறாவதாக, கடைசியாக தயக்கம். யாரையாகிலும் அனுப்போ, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற, என்னை விட நல்லவங்க இருப்பாங்க ஆண்டவரே, என்னை விட திறமை உள்ளவங்க இருப்பாங்க ஆண்டவரே, நான் வேணா அவங்கள உமக்கு ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா? நம்ம வேற சொல்லுவோம் ஆண்டவரே நான் வேணா அவங்கள உங்களுக்கு சொல்றேன்னு. ஆண்டவர் சொல்லுவார், இல்லை, என் தரிசனம் உன் மறுதலிப்பை மாற்றி போடும். என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது என்ன தெரியுமா? 40 வருஷமா ஒருத்தன் மைண்ட்ல அந்த மறுதலிப்பின் பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்குது. 40 வருஷமா இருக்குது. இங்க பாருங்க, 40 இயர்ஸா இருக்குது. இந்த மறுதலிப்பினால பாதிக்கப்படுறதுக்கு மட்டும் இடம் கொடுத்துட்டோம், இது வருடக்கணக்கா நம்மளை பாதிக்கும். புரிஞ்சுக்கோங்க, வருடக்கணக்கா பாதிக்கும், வருஷ கணக்கா பாதிக்கும். அந்த வார்த்தைகளை மறக்காம மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்காதீங்க, அந்த செயல்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. 40 வருஷமா மோசே மறக்கல அந்த ஒருத்தன் பேசின வார்த்தை, a single man's word. 40 வருஷமா. காலையில் வாசிக்கும் போது ரொம்ப நான் பிரமிச்சு போயிட்டேன். என்ன ஆண்டவரே இது? அப்ப ஆண்டவர் சொன்னார், வார்த்தை சாதாரணமானதல்ல. ஒரு மனிதனை 40 வருஷமா வனாந்தரத்தில் போட்டு உருக்கிட்டு, அது உருக்கிட்டு. வார்த்தை நம்முடைய தரிசனங்களை உருக்கும், வார்த்தை நம்முடைய நம்பிக்கையை உருக்கும், உடைக்கும். ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை, ஒரு மனுஷன் பேசின வார்த்தை, வனாந்தரத்தில் இத்தனை வருஷம் ஆடு மேய்ச்சிருக்கார், மறக்கலையே. திருமணமாயிருக்கு, பிள்ளைகள் பிறந்திருக்கு, மறக்கலையே. ஆண்டவர் பார்த்தாரு, இத்தனை வருட பாதிப்பை மாற்றுவதற்கு நான் உனக்கு ஒரு மகிமையான தரிசனத்தை தரும்படிக்கு விரும்புகிறேன். தரிசனம் மறுதலிப்பை மட்டும் அல்ல, மறுதலிப்பு நிமித்தம் வந்த பாதிப்புகளையும் நிச்சயமாய் மாற்றும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு பகல் ஆண்டவர் சொல்றார், மறுதலிப்பை மட்டும் இல்லை, மறுதலிப்பினால் உங்களுக்குள் வந்த பாதிப்பு. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியனாய் சொல்லுகிறேன், எந்த இடத்தில் நீங்கள் குடும்பத்தால் மறுதலிக்கப்பட்டீர்களோ, உடன் பிறந்தவர்களால் மறுதலிக்கப்பட்டீர்களோ, நம்பிக்கைக்குரியவர்களால் மறுதலிக்கப்பட்டீர்களோ, எங்கே நீங்கள் குறைவாய் மதிப்பிடப்பட்டீர்களோ, வார்த்தைகளால் எங்கே மனிதர்கள் உங்களை காயப்படுத்தி, நீ யார், யூ ஆர் நத்திங், யூ ஹேவ் நத்திங், நோ ஸ்டேட், உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை, உனக்குன்னு ஒரு கல்வி இல்லை, உனக்குன்னு ஒரு ஞானம் இல்லை, உனக்குன்னு ஒரு ஸ்தானம் இல்லை, உனக்குன்னு ஒரு வேலை இல்லை, சம்பாதிப்பதற்கு உனக்கு ஒன்றுமில்லை. நீ பேரளவுக்கு தப்பாங்க ஆளா இருந்த, ஆனா இப்ப உன்கிட்ட என்ன இருக்குன்னு மனிதர்கள் நம்மகிட்ட கேள்வி கேட்காத கேள்வி நிமித்தம் எந்தவித பாதிப்புகள் இருந்தாலும் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளது தெய்வத்தின் சந்திப்பு. தெய்வத்தின் சந்திப்பு, தெய்வத்தின் சந்திப்பு. அந்த அப்போஸ்தலர் 7:35 பாருங்க, அந்த மோசேயை தானே அப்படின்றது. ஹல்லேலூயா. that same Moses, அதே மோசே தான். பக்கத்தில் பார்த்து சொல்லி, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, அதே ஸ்டீபன் தான். நீங்க உங்க பேரை சொல்லணும். என்ன
ஆமா, நீங்க ஸ்டீபன் தான் கூடாது, உங்க பேரை சத்தமா சொல்லுங்க அவங்கள பார்த்து. அதே கேட்கலையா? உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா. சத்தமா கையை உயர்த்தி உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. அதே அல்லேலூயா சொல்ல சொல்லல, உங்க பேரை சொல்லி சொல்றேன். அதே அதான் ஆளு அதான். ஆனா இப்ப வேற. எப்படின்னா, தரிசனம் மாற்றுது என்னைய, தெய்வீக சந்திப்பு என்னை மாற்றுது, தெய்வீக சந்திப்பு என்னை மாற்றுகிறது. ஆண்டோடைய வார்த்தை இப்படி இருக்குது பாருங்க. முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அதே எகிப்துக்குள்ள திரும்ப அனுப்புகிறார். ஸ்தோத்திரம். பார்வோனை சந்திக்க அனுப்புகிறார். பார்வோன் வேற, ஆனா இப்ப சந்திக்க அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆமா, அனுப்புகிறார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, அனுப்பினார். சத்தமா சொல்லுங்க, அனுப்பினார். மறுதலிப்பு ஓட வைக்கும் தரிசனம் அனுப்பும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களை நீங்க எங்க மறுதலிக்கப்பட்டீங்களோ அதே எல்கைக்குள், அதே ஸ்தலத்திற்குள் தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்ப வல்லமையுள்ள தெய்வமாக்கும் நமக்கு தரிசனம் தருகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒரு 3 காரியத்தை சொல்லிட்டு நம்ம அப்படி ஜெபம் பண்ண போறோம். என்ன இவங்களுக்கு இந்த மோசைக்குள்ள அப்படி மாற்றத்தை கொண்டு வந்தது? யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஒரு 3 காரியம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம், மன்னிங்கள், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம். ஆமென். ஸ்தோத்திரம். அதனுடைய 12வது வசனத்தை பாருங்க. தேவ சமூகம் மோசையை மாற்றிட்டு, நான் உன்னோட இருப்பேன். இந்த வாக்குத்தத்தம், நான் இப்படி கூட சொல்றேன், வாக்குத்தத்தம், வார்த்தை அவரை மாற்றிட்டு, வாக்குத்தத்தம், வார்த்தை, இந்த வார்த்தையை படிச்சுக்கோங்க. வாக்குத்தத்தமும் வார்த்தையும் அவனை மாற்றிட்டு, நான் உன்னோடு இருப்பேன். ஸ்தோத்திரம். யூ ஆர் நாட் ஆல் அலோன். நீ தனித்தவன் அல்ல, நான் உன்னோட இருப்பேன். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பிடித்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் கூடவே இருக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மறுதலித்த என்னோடு கர்த்தர் இப்ப இருக்கிறேன்னு சொல்றாரு. மனிதர்கள் கேள்வி கேட்ட என்னோடு கர்த்தர் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நான் இருப்பேன். ஸ்தோத்திரம். 2வது, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய உத்தரவாதம் என்னன்னா, ஆமென், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், ஆமென், அதனுடைய 14வது வசனத்தை பாருங்க. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, பாருங்க, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு, அப்போ அவரை அனுபவிக்க வைக்கிறார். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று முதல்ல மோசேக்கு சொல்றார். அவரை டேஸ்ட் பண்ண வைக்கிறார், அனுபவிக்க வைக்கிறார். இந்த அனுபவம் தான் அவருடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றத்தை கொடுக்குது. ஒருத்தர் இன்னைக்கும் இருக்கிறார், எனக்காக ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென். நான் தனித்தவன் அல்ல. ஸ்தோத்திரம். வார்த்தையில் மட்டும் இல்லை, அவர் அப்படியே வார்த்தையின்படியே இருக்கிறவராகவே இருக்கிறவர். மாறாத ஒரு தெய்வம் இருக்கிறார், மாற்ற வல்லமையுள்ள ஒரு தெய்வம் இருக்கிறார். நான் இந்த வார்த்தையை திரும்ப முக்கியப்படுத்துகிறேன். இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்ல, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், நான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் கூட யாரும் இல்லை, நான் தனியாக நிற்கிறேன். இந்த பிரச்சனையில், இந்த போராட்டத்தில், ஆமாம், நான் தனியாக விடப்படுவேனோ, அப்படிலாம் ஒரு நாள் நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சாராள் நவரோஜி அம்மா அவங்கள திடீர்னு இலங்கைக்கு ஊழியத்துக்கு மாற்றி போட்டாங்களாம். இலங்கைக்கு ஊழியத்துக்கு
பொதுவாகவே பெண்கள் ஊழியத்தில் மாற்றி போடப்பட்ட அவங்க கூட 2 உதவிக்கு பெண்கள் அனுப்புவாங்களாம் அவங்க ஊழியம் செஞ்ச ஸ்தாபனத்தில். ஆனால் இந்த முறை சொன்னாங்களாம், இல்லைம்மா நீ மட்டும்தான் இலங்கைக்கு போகணும்னு சொல்லிட்டு. இலங்கைக்கு போகிறதுக்கு கப்பலில் ஏறாங்களாம். கண்ணீராக வருதான், மாலை மாலையாக கண்ணீர் வருது. ஒரு பெண்ணாக நான் மட்டும் போய் இலங்கையில் போய் ஊழியம் செய்யணுமா ஆண்டவரே, நான் எப்படி போக போகிறேன் அப்படின்னு அந்த கப்பலில் உட்கார்ந்து இருக்கும்போது தான் ஆண்டவர் கொடுத்த ஒரு அற்புதமான வாக்குத்தத்த பாடல். நம்மெல்லாம் பல முறை பாடுறோமே, என்னை மறவா இயேசு நாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். அதில் ஒவ்வொரு பல்லவியும் பாருங்க வாக்குத்தத்தங்களா இருக்கும். ஒவ்வொரு பல்லவியும் வாக்குத்தத்தங்கள். பயப்படாதே, வலக்கரத்தால் பாதுகாப்பேன் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க முடியாது எவரும் என்னை. ஆமென். அப்படிதான் அவங்க பாட்டி இலங்கைக்கு போய் இறங்க முன்னகிட்டு ஒரு அற்புதம். நம்ம அந்த பாட்டை ரொம்ப கூலாக பாடிட்டு இருக்கோம். பயப்படாதே வலக்கரத்தாலே அப்படி ரொம்ப டேஸ்டாக பாடிட்டு ரங்கமாக பாடிட்டு தலையாடிட்டு போயிடுறோம். ஆனால் அவங்க அந்த அனுபவத்தினூட போகும்போது இருக்கிறேன் என்பவரை உணர்ந்திருப்பாங்கல்ல. இருக்கிறேன் என்கிறவரை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருக்கிறேன் என்கிறவர். 2வது, செயல்படுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் மிரக்கிள் ஒர்க்கிங் காட். நான் கூட சும்மா இருக்க மாட்டேன். I will continually work something. ஏதோ ஒன்றை தொடர்ந்து உனக்காக செய்து கொண்டே இருப்பேன். எகிப்துக்குள்ள நான் கூட சும்மா இருக்க மாட்டேன். வெறுமனே வார்த்தையோடு மட்டும் இல்ல, இருக்கிறேன் என்பதை அனுபவிக்கிறதாக மட்டும் இல்ல, வல்லமையான செயல்கள், வல்லமையான தேவ செயல்கள். இதுதான் மோசேயை தலைவனாகவும் மீட்பனாகவும் எகிப்துக்குள்ள கொண்டு போனது. இப்போ அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 36வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 7:36. இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையான். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்குது. மறுதலித்தவன், மறுதலிக்கப்பட்டவன் என்கிற காயம் 40 வருஷம். ஆனால் தரிசனத்தின் விளைவு இன்னும் ஒரு 40 வருஷம். அற்புதங்களும் அடையாளங்களும் நிறைந்த ஒரு சூழலுக்குள்ள கர்த்தர் இந்த பகல் காலம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. மறுதலிப்பினால் வந்த காயங்களும் பாதிப்புகளும் மாறி அற்புதங்களையும் அடையாளங்களையும் ருசி பார்க்கிற காலத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை இந்த 40 நாட்கள் ஜெபத்தின் 37வது நாள்ல கொண்டு வருகிறார். நீங்க மறுதலிக்கப்பட்டது உண்மையோ? வார்த்தைகளால் காயப்பட்டிருப்பது உண்மையோ? கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்து நிற்பது உண்மையோ? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இனி உனி மறுதலிப்பினால் வந்த காயங்கள் பாதிப்புகளுக்குள் இருக்க போவதில்லை, இருக்க போவதில்லை, இருக்க போவதில்லை. முழங்கால் படியிடுவோம் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்திலும் சிவந்த சமுத்திரத்திலேயும் வனாந்தரத்திலேயும் ஹல்லேலூயா, glory. 3 அற்புதங்களை கர்த்தருங்க சொல்றாரு. அடிமைப்படுத்தின எகிப்தில், தடையாய் வந்த சிவந்த சமுத்திரத்தில், கேள்வியாயிருந்த வனாந்தரத்தில் அற்புதங்கள், அடையாளங்கள். இன்றைக்கு பகல் எந்த பகுதியில் நமக்கு அடிமைத்தனம் இருந்தாலும் தரிசனம் தந்த கர்த்தருடைய வல்லமை அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தடிகளை எல்லாம் முறித்தெறியும்.
கடக்க முடியாத ஒரு தடை மத்தியில் நிக்கிற பாஸ்டர். மறுக்கரைக்கு போயிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியா போயிருவேன். இந்த ஒன்னையும் கடக்கிறதுக்கு எனக்கு கிருபை வேண்டும். இந்த ஒரு செங்கடலையும் கடப்பதற்கு எனக்கு கிருபை வேணும். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கவனத்தை வேற எங்க சிதற விடாதீங்க. கவனத்தை சிதற விடாதீங்க. கண்கள் மூடி உண்மையா எந்த கடலுக்கு முன்பாக இன்றைக்கு காலையில நிற்கிறீங்க? கடக்க முடியல ஆண்டவரே. கேள்விகளா இருக்கு, பாரங்களா இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ மறுதலிப்பின் காயங்களை அடைந்த காலங்கள் முடிந்தது. இனி தரிசனத்தின் நிமித்தம் நீ எழும்பி செல்ல வேண்டிய காரியங்களை உனக்கு நான் நடப்பிக்க தொடங்குவேன். இந்த 37வது நாளிலிருந்து இந்த 37வது நாளிலிருந்து எல்லாரும் 2 நிமிஷம் நல்ல விசுவாசித்து, ஆமென். வனாந்தரத்தில் எப்படி வழிநடத்தப்பட போகிறேன்னு தெரியல. நடத்துறது கர்த்தர். அந்த வனாந்தரத்தை கடக்க வேண்டிய கிருபையை தருகிறது கர்த்தர். தரிசனம் சாதாரணமானதல்ல. தரிசனம் சாதாரணமானதல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும். ஆமென். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விலக்கி மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. பார்வோன் கைக்கு விலக்கி மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியர் உண்டு. இஸ்ரவேலின் ஹல்லேலூயா. யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால். ஹல்லேலூயா. யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். 3 காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து கேள்வி கேட்ட ஜனத்தை
விடுதலையாக்கி அழைத்து கொண்டு வந்தது இந்த மோசே. திரும்பவும் ஆவியானவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார். உன்னை பார்த்து கேள்வி கேட்ட ஜனத்தின் ஆமேன் வாழ்வில் பதில் சொல்ல உன்கிட்ட இப்போ பதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதான் பதில், நீதான் பதில். யூ ஆர் தி ஆன்சர். நான் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப தேவ சமூகத்திலிருந்து என் உள்ளத்தில் ஆமேன் அவர் திரும்ப திரும்ப உரைக்கிறதை கேட்கிறேன். நீதான் பதில். ஆண்டவர் சொல்கிறார், உன் குடும்பத்துக்கு நீர்தான் பதில், உன் தலைமுறைகளுக்கு நீதான் பதில். குறிப்பா உன்னை கேள்வி கேட்ட ஜனத்திற்கு நீதான் பதில். என் வாழ்க்கை பதில் இல்லாம போயிருமோ, கேள்விகளோட என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், தரிசனம் மறுதலிப்பை மாற்றும், மறுதலிப்பை மாற்றும். மறுதலிப்பினால் வந்த எந்த பாதிப்புகளையும் மாற்றும். இயேசுவின் நாமத்தினால சில மறுதலிப்புகளால் மனதில் உண்டான காயங்கள், சில மறுதலிப்பினால வாழ்க்கையில் சுமந்து கொண்டிருக்கிற பாரங்கள் இந்த பகல் இயேசுவின் வல்லமையும் மகத்துவமுள்ள நாமத்தினாலே ஜனத்தை விட்டு மாற்றப்படுவதாக. வருட கணக்காக இருக்கிற பாதிப்புகள் ரகபாலா ரதன மஷ்யதல தரபதிக தரபா லிபரா தியந்தலபரா துகலபரா ஷெகதரபோ தனிமையின் கண்ணீர் மாற்றப்படுவதாக. தனிமையின் கண்ணீர் மாற்றப்படுவதாக. பதிலற்ற வாழ்க்கையாய வாழ்க்கை இருக்கிறது என்கிற நிலைமை மாற்றப்படுவதாக, மாற்றப்படுவதாக. அற்புதம் செய்து பயன்படுத்தும். தேவ நோக்கம், தேவ திட்டம் நிறைவேறட்டும். எகிப்திலிருந்து விடுதலையாக்கி சிவந்த சமுத்திரத்தில் ஆச்சரியமான வழிகளை திறந்து வனாந்திரத்தில் வழி நடத்தினரே. ஹல்லேலூயா. வல்ல செயலும் வழி நடத்துதலும் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் உண்டாகட்டும் என்று ஊழியனாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அற்புத நன்மைகள் காணச் செய்யும், கனப்படுத்தும், உயர்த்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் கேட்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவார்.